உள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசினருக்கு ராசியில் ராகு புதன், 2இல் 7.5 சனியில் வாக்குஸ்தான சனி, 5இல் குரு வக்கிரம், 7ஆம் இடத்தில் கேது. மகர ராசியில் தங்களுக்கு சூரியன் செவ்வாய், அதாவது விரய ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இணைவு. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களும் தயக்கங்களும் விலகும். தாய் மாமன் வழியில் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வங்கி பணிகளில் இருந்த தாமதங்கள் அனைத்தும் மறையும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இனிமையான பேச்சுகள் மூலமாக சாதகமான வாய்ப்புகள் உண்டாகலாம். தாங்கள் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும். திறமையான செயல்பாடுகள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும். வியாபார செயல்களில் கூடுதல் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் சவாலான சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். உறவினர்களுடைய வருகை தங்களுக்கு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு மனதளவில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். மாணவர்கள் பயன் இல்லாத வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும். நன்றாக படித்தல் வேண்டும். தன லாபாதிபதி குரு 5இல் இருப்பதும் அவருடைய 9ஆம் பார்வை தங்களுடைய ராசிக்கு ஏற்படுவதும் சிறந்த அமைப்பு. 12இல் சுக்கிரன் இருப்பதால் தோஷம் இல்லை. பொருளாதார அமைப்புகளில் எந்த குறையும் இல்லை. கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவே இருக்கும். தொழில் போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சிலருக்கு சற்றும் எதிர்பாராத நல் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். சில முயற்சிகள் ஆரம்பத்தில் தாமதப்பட்டாலும் நிறைவாக நன்றாக முடிந்துவிடும். தந்தை வழி உறவுகள் கை கொடுக்கும். விலகி சென்றவர்கள் தங்களிடம் விரும்பி வந்து இணைவர். தசா புக்திகள் நன்றாக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். ராகு தங்களுடைய ராசியில் இருப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு காரியத்திலும் அலைச்சலுக்கு பின்தான் காரியம் நடைபெறும். உடல் தொந்தரவுகள் வந்து போகும். உடல் நலனில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம். பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். அதிக கோபமாக பேசுதல் கூடாது. கலைத்துறையினர் உங்களை பற்றி வதந்திகள் வரக்கூடும். கவனமாக இருத்தல் வேண்டும். தேவையில்லாத பழிசொல் உண்டாகும். ஆக கும்பராசினருக்கு 7.5 சனியில் 2ஆம் இட சனி வாக்குஸ்தான சனி நடைபெறுகிறது. சற்று கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.